ஹாய். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, எப்படி சொல்கிறது, நான் வந்து 2 நாளாக மைசூர் போனேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேங்க. அங்கே என்னென்ன பார்த்தேன், என்ன ஏதுங்கிற அந்த விஷயத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் இந்த வீடியோ போடுறேன். இது நார்மலாக நம்ம போய் ஜாலி பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஜாலியாக சுற்றிட்டு அந்த மாதிரி நான் வந்து போடுற மாதிரி தான். அப்போவே வந்து நான் என்ஜாய் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருந்ததுன்னா அப்போவே உங்களுக்கு நான் விலாகாக போட்டிருப்பேன். ஆனால் வந்து நான் போய் பார்த்தது எல்லாமே ஹிஸ்டாரிக்கான பிளேசஸ். ஒவ்வொரு விஷயமுமே வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள். பேலஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிஸ்டாரிக்கான பிளேஸ். அப்படி இருக்கும்போது அதை பற்றின விஷயங்கள் கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசணுங்கிறதுக்காக தான் வந்து நான் இத்தனை நாள் அதை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நிஜமாலுமே வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிப்பாக இருந்தது இந்த மைசூர் நான் போனது அப்படின்னு சொல்லலாம். வாங்க நான் என்னென்னலாம் பார்த்தேங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மைசூர் அப்படிங்கிற அந்த பிளேஸை பார்ப்போம். இந்த மைசூர் அப்படிங்கிற இந்த இடம் வந்து நம்மளுக்கு கேட்டாலே நம்மளுக்கு தோன்றது வந்து மைசூர் சாண்டில் அப்படின்னு தான் எனக்கு தோணும். மைசூர் சாண்டில் அப்படிங்கிற அந்த சாண்டில் சோப் இருக்கு இல்லையா, மைசூர் சாண்டில் சோப், அதுதான் எனக்கு டக்குன்னு மைசூர்னு ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருங்கிறத வந்து சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் மைசூரில் என்ன ஃபேமஸுங்கிறத எனக்கு தெரியல, அதையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். மைசூரில் இருக்கிற இந்தியன்ஸ், தமிழர்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் தயவு செஞ்சு. இன்னொரு விஷயங்க, நான் வந்து மைசூர் போன இடத்துல சீரியஸாக சொல்கிறேன், ஒரு பொருள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே அவங்க ரேட்டு செம்ம ரேட்டாக சொல்கிறாங்க. இப்போது நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கும் அங்கே பொருள் வாங்குறதுக்கும் விலையை பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்குகிற அதே பொருள் தான் நம்ம அங்கே வந்து பார்க்குறோம். அதே பொருள் அதே குவாலிட்டியில் இருக்கிற ஒரு பொருள் அங்கே பார்க்கும்போது இங்கே நம்ம 100 ருபீஸ்க்கு வாங்குறது அங்கே 200 300 சொல்கிறாங்க. 200 300 சொல்கிறாங்க. அப்போ ரேட்டு எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒருவேளை வந்து இவங்க வெளியூருக்காரங்க, இவங்ககிட்ட நம்ம கேட்டால் இவங்ககிட்ட நம்ம இந்த ரேட்டு சொன்னால் நம்பி வாங்கிடுவாங்கன்னு நினச்சி சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை நிஜமாலுமே வந்து மைசூர், கர்நாடகா ஏரியா எல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. நான் பார்த்த விஷயம், அந்த ஒரு சின்ன இந்த சைஸ் தான் இருக்கும், இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த சைஸில் வந்துட்டு ஒரு உட்டில், அந்த மைசூர் பேலஸ் நான் போயிருந்த இடத்துல அந்த உட்டில் வந்து அந்த பேலஸ் மாதிரி ஒரு சின்ன உட்டில் வந்து இப்படி செதுக்கி வச்சுருக்காங்க. இத்தச்சூடு தான். அதில் வந்து கீழே மைசூர் அப்படின்னு செதுக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னது தான். இது அவங்க சொல்கிற ரேட்டு 350. இதில் வந்து நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு வச்சுருக்காங்க. அதை வந்து எங்காவது நீங்கள் அந்த ஸ்டிக்கரை வச்சுட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பீரோவில் இல்லை ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருந்தது. நான் வந்து போய் சொல்ல மாட்டேன், அழகாக இருந்தது. நான் வாங்கலான்னு ரேட்டு கேட்டால் 350 சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. இத்தச்சோடு தான் இருக்குது, இந்த இதுதான் இருக்குது. அது வந்து 350 சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் மாதிரி, டாலர் வச்ச ஒரு பெரிய செயின் மாதிரி சில்வர் கலரில் அது பார்த்தேன். அது ரேட்டு கேட்டால் 300 அப்படின்றாங்க. இங்கே கோயம்புத்தூரில் நீங்கள் பஸாருக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா செயின், கம்மல் இந்த மாதிரி இருக்கிறது வெளியே வச்சு விற்றுட்ருப்பாங்க. அதே பீஸ் தான், அதே மாடல், அதே பீஸ் தான் நாங்கள் பார்த்தேன். 300 சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம வந்து போய் கேட்டோம்னா கம்மல் பாசி செட்டோட 150 100 தான் வரும். சீரியஸாக நீங்கள் வேணால் வந்து வெளியூர்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா, அதாவது மைசூர்காரங்க யாராவது இருந்தீங்கன்னாலோ இல்லை ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து இந்த பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து கோயம்புத்தூர், அதையும் நான் இருக்கிறது கோயம்புத்தூருங்கிற போது இதை வந்து அங்கே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு, ஏன்னா நம்ம இங்கே தான் இருக்கோங்கும்போது இங்கே தான் நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம், இதை வாங்குறதுனா போகும்போது அங்கே பார்க்குறதுக்கும் ரேட் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு அது ஒரு விஷயம் நான் போய் அப்சர்வ் பண்ணதில்லை. இன்னொரு கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சரியான வெயிலாக இருக்குங்க. சரியான வெயிலாக இருக்குது. நான் வந்து ரவுண்ட் அடித்ததெல்லாம் வந்து வெயில்லையே தான் ரவுண்ட் அடித்தோம், அப்படி இருந்தது. ஆனால் நைட் டைம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்காது. ஆனால் வந்து அந்த கூலிங்க்கு ஒரு மாதிரி லைட்டான ஒரு வெதராக இருக்குது. நைட் நல்லாயிருக்கு. ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு 6 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியான வெயில் தட்டி புழிஞ்சிச்சு. அது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தமிழ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இப்போ வேறு யாராக இருந்தாலுமே வந்து லாங்குவேஜை வந்து நம்ம வேறு ஒரு லாங்குவேஜ் பேசும்போது ஒரு லாங்குவேஜில் எப்படி வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது இல்லையா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து தமிழ்லையே வந்து இந்த தமிழ் லாங்குவேஜுங்கிறதே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுது இல்லையா. இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி அப்படிங்கும் போது மாறும். இதே கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து நார்மலாகவே இப்போ நான் பேசுகிற இதை கேளுங்க, நாங்கள், இவங்க, உங்களுக்கு, வாங்க அப்படி தான் பேசுவோம்.
அப்படி இருக்கப்போ அதுவே சேஞ்ச் ஆகும்போது அங்கே போய் பார்க்கும்போது அவங்க இன்னொரு நான் வந்து நிறைய கர்நாடகா போயிருக்கேன், ஆந்திரா போயிருக்கேன், இப்போ மைசூர் வந்து கர்நாடகா சைடு, அங்கேயும் போய் பார்த்துட்டேன். எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ் பேச எல்லா இடத்துலையுமே வந்து தமிழ் பேச ட்ரை பண்ணுவாங்கல்ல. இப்போ நான் ஒரு எப்படி சொல்கிறது, நிறையா விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த தமிழ் பேச ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. அந்த ட்ரை பண்ணுற இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. அது ஏன்னா தமிழ் வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து அது ஏன்னா நான் தமிழ் அப்படிங்கிறனால தெரியல. அதர் லாங்குவேஜஸ் மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் கற்று ஈஸியாக இருக்காங்கிறது அவங்கக்கிட்ட கேட்டதான்னு தெரியும். அது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. நம்ம பேசும்போது இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறவங்கன்னா 4 பேர் வந்து போகிற இடத்துலங்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து 4 லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து ஆஸ் யூஷுவல். அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் போனப்போ பேசினப்போ வந்து நான் அவங்க லாங்குவேஜ் வந்து பேக்கு பேடா அப்படின்னு அந்த கர்நாடகாவில் சொல்ல வேணும் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. நீர் பேக்கு அப்படின்னு தண்ணி வேணும் அந்த மாதிரி. இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து நானும் வந்து பேச ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க வந்து நான் அப்படி பேசும்போது அவங்க இருந்துட்டு வேணுமா மேடம், வேணுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க தமிழை வந்து வேணுமா அப்படிங்கிற இந்த வார்த்தையை தமிழை வந்து எங்களை கன்வே பண்ணுறதுக்கு இப்போ ஒருத்தர்கிட்ட பேசும்போது அப்படி ட்ரை பண்ணாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கேயும் கிடையாது, நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ், ஏன்னா தமிழ்ங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய அந்த நான் டிபேட்டில் கூட பார்த்தேன், தமிழ் அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊரில் போகும்போது தமிழ் வந்து ஒருத்தங்க வந்து இப்படி பேச ட்ரை பண்ணுறாங்க பார்க்கும்போது ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. சரி, இப்போது அடுத்து என்னென்ன இடத்த போய் நான் விசிட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம்.